எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலமைச்சர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்கி கொடுத்த புடவையை தற்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். கண்டிப்பாக கண்கள் கலங்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் தான். சங்கீதா அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் வாங்கி கொடுத்த புடவையை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ மிக பெருமளவுக்கு பரபரப்பாக தமிழகம் முழுக்கவே பரவி எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. தற்போது எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னத்தான் சங்கீதா அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் வாங்கி கொடுத்த புடவையை பண்ணாங்க அப்படிங்கிறதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, 2 வாரத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமே மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு. சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி மிக பெருமளவுக்கு சந்தோஷத்தை எல்லார் மத்தியிலுமே கொடுத்துருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டிலையுமே அவங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடந்தது, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பண்டிகை நடந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டிலையுமே கொண்டாடினாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் வந்துச்சு. அங்கே வந்தாங்க த்ரிஷா மட்டும் வந்தாங்களா? த்ரிஷாவோட முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மாவும் வந்தாங்க. சரி, இந்த 3 பேரும் சாதாரணமாக வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவர்ண கலர் கொடியோட ட்ரெஸ் காம்பினேஷனோட வந்திருக்கிறாங்க. மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் காரில் அந்த பரேட் வெஹிக்கிளில் வராரு. த்ரிஷாவை பார்த்தோன்னே சல்யூட் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் த்ரிஷா ஒரு சல்யூட் அடிக்கிறாங்க. மிக பெருமளவுக்கு இந்த கிளிப்புலாம் வைரல் ஆகிட்டு இருக்குது. இப்படி அடுத்தடுத்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களுமே தமிழக மக்கள் அனைவரையுமே மிக பெருமளவுக்கு சோகத்துக்குள்ளாக்கியிருக்கு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீவிரமான முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் கண்கள் கலங்க வைத்திருக்குது. எல்லாருமே சொல்கிறது என்னென்னா 75 வருட கட்சியவே நாங்கள் சமாளித்து அடித்து ஓட வச்சுட்டோம், ஆனால் இந்த த்ரிஷாவை எங்களால் சமாளிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி நேயர்களே, இவங்க மூவர்ண கொடியில் ஒட்டுமொத்த குடும்பமும் த்ரிஷா மற்றும் எஸ்ஏசி ஷோபா இவங்க 3 பேரும் ட்ரெஸ் காம்பினேஷனோட ட்ரெஸ்ஸு போட்டு வந்து என்ன நிரூபிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா எங்கள் வீட்டு பொண்ணு, அவள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவ. சங்கீதா, இதை நீ தெரிஞ்சுக்கோ, இதுக்கு மேலே நீ எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரணும்னு நினச்சிடாத அப்படிங்கிறத காட்டணும்னு நினைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் 1 வாரத்திற்கு முன்னாடி தான் டைவர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி வாங்கினதுக்கு பிறகு தான் இப்படிப்பட்ட செயலை இவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து த்ரிஷாவுக்கு ஆதரவாகவும் சங்கீதாவுக்கு எதிராகவும் பண்ணலை. எப்போ சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கினாங்களோ அப்போ தான் இப்போ ஒட்டுமொத்த குடும்பமே த்ரிஷா எங்கள் வீட்டு பொண்ணு, எங்கள் குடும்பத்து பொண்ணு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க விரும்புகிறாங்க. அதன் மூலமாக சங்கீதாவை மேலும் கஷ்டப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க பண்ணுறாங்க, எதற்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் இந்நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு, புடவை, அவங்களுடைய தாலி முதற்கொண்டு எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு சிஎம் விஜய்னா ரொம்ப பிடிக்குமா, அதாவது அவங்களுடைய கணவர் விஜயை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனால் எப்போ ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து மூவர்ண கலர் கொடி, இந்திய கொடியோடைய காம்பினேஷனில் ட்ரெஸ் போட்டு வந்து த்ரிஷா தான் எங்கள் வீட்டு பொண்ணுன்னு காட்டினாங்களோ அந்த கோபத்தையும் அந்த கஷ்டத்தையும் அந்த மன வலியையும் அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியலையா. இனி வாழ்நாள் முழுக்க சிஎம் விஜயோட சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தையே அவங்க குழி தோண்டி புதைச்சி அவங்க சிஎம் விஜய் அவர்கள் வாங்கி தந்த அனைத்து புடவைகளையுமே நெருப்பில் இட்டு கொளுத்திருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தற்போது வெளியாகி இருக்குது. இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேயர்களே, சங்கீதா அவர்கள் செய்த செயல் சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தில் கன்ஃபர்ஸாக தெரிவிங்க. நன்றி.